எல்லாரையும் என்னோட யூடியூப் சேனல் விஎஸ்டி ஸ்டிச்சில் வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நான் ராஜாராணி கோச்சிங் கிளாஸில் கற்றுக்கிட்டேன். பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தர போகிறேன். இந்த ப்ளவுஸோட ஃபிட் பாருங்கள், எவ்வளோ அழகாக என் மேலே உட்காந்துருக்குன்னு. ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை, கரெக்ட் ஃபிட்டில் உட்காந்துருக்கு. நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்தால் தான் அது பாடியில் கரெக்டாக ஃபிட்டாக உட்காரும். ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து மெஷரிங் டேப்பை வந்து இந்த மாதிரி ஷோல்டரில் வச்சுட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வாங்க. இதுதான் ஷோல்டர் டு லோவர் செஸ்ட். இப்போது இங்கே இருந்து இதை வந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் ஃபுல் லென்த். மறுபடியும் டேப்பை ஷோல்டரில் வச்சுட்டு அதை அப்படியே நம்ம கீழே கொண்டு வருவோம். இப்போது இதுதான் நம்மளோட பேக் ஃபுல் லென்த். பேக் ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுல் லென்த்தை விட கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபுல் ஷோல்டர் மார்க் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் மெஷரிங் டேப் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வாங்க. இது வந்து நீங்கள் வந்து பேக் சைட்லேருந்து தான் மெஷர் பண்ணணும், ஃப்ரண்ட் சைட்லேருந்து மெஷர் பண்ணக்கூடாது. இப்போ மறுபடியும் இந்த டேப்பை அதே இடத்துல வச்சுட்டு மறுபடியும் மெஷர் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட ரெடி ஷோல்டர். அதாவது இவ்வளோ தான் துணி ஷோல்டரில் தெரியும். இப்போ உங்கள் மெஷரிங் டேப்பை ஷோல்டருக்கு நடுவில் வச்சுட்டு அப்படியே கீழே கொண்டு வாங்க. இப்போது உங்களோட ஃப்ரண்ட் நெக்கோட டீப் எவ்வளோ வேணும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே டேப் அங்கேயே வச்சுட்டு கீழே கொண்டு வாங்க. இதுதான் நம்மளோட ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட். இப்போ மறுபடியும் இந்த டேப்பை வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வாங்க. இதுதான் நம்மளோட அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட். இப்போ நம்மளோட செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் டேப்பை வந்து பின்னாடியிலேருந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு செஸ்ட்டோட மிடில் பாயிண்டில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வேஸ்ட் மார்க் பண்ணலாம். அதே மாதிரி மெஷரிங் டேப்பை வந்து பின்னாடியிலேருந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுல் லென்த் எடுத்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டோட எண்டுலேருந்து தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். இப்போது நம்ம ஸ்லீவோட லென்த் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து மெஷரிங் டேப் இந்த மாதிரி ஷோல்டரில் வச்சுட்டு நீங்கள் வந்து கீழே கொண்டு வாங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ வந்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து ரவுண்டு மெஷர் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட எல்லா மெஷர்மெண்ட்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து டிராஃப்டிங் பேப்பரில் வந்து மார்க் பண்ணலாம், இல்லைனா வந்து நியூஸ் பேப்பரில் மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம பேப்பரை பாதியாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேலை வச்சு தான் மார்க் பண்ண போகிறேன். பட் நீங்கள் வந்து இந்த மெஷரிங் டேப் வச்சு தான் மார்க் பண்ணணும். ஸோ கவலைப்படாதீங்க, இந்த மெஷரிங் டேப் வச்சு எப்படி மார்க் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 14 இன்ச் வருது. அதை நம்ம பாதியாக ஃபோல்டு பண்ணி அதோட பாதி வந்து நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிப்போம். பாதி பார்த்திங்கன்னா 7 இன்ச் வருது. ஸோ நம்ம இங்கே வந்து 7 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஃபுல் லென்த் மார்க் பண்ணலாம். ஃபுல் லென்த் பார்த்திங்கன்னா 14 இன்ச். அதில் 1 இன்ச் ஆட் பண்ணி 15 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணலாம். இதுதான் ஆர்ம் ரவுண்டோட ஃபார்முலா. ஸோ என்னோடய செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 36, அது வந்து 2வது லைனில் வருது. அதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை 6 + ½ இன்ச். ஸோ 36 செஸ்ட், அதை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 6 கிடைக்கும், ப்ளஸ் ½ இன்ச், அதாவது 6.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட செஸ்ட் எதில் வருதுன்னு பார்த்து அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து நான் 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம செஸ்ட்டு மார்க் பண்ணலாம். செஸ்ட் பார்த்திங்கன்னா 36, அதை 4ல் வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே 9 கிடைக்கும். இங்கே நான் 9 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வேஸ்ட் மார்க் பண்ணலாம். அதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா 28 டிவைடட் பை 4, நம்மளுக்கு வந்து 7 கிடைக்கும். ஸோ இங்கே நான் 7 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம்.
இந்த சார்ட்டை வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ரெடி ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச், அது வந்து இந்த லைனில் வரும். அண்ட் என்னோட பேக் நெக் டீப் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். இப்போது பேக் நெக் டீப் 9 இன்ச்சில் வருதுன்னா நீங்கள் இந்த இடத்துலேருந்து தான் எடுக்கணும், இந்த இடத்துலேருந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா 9 பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து தான் எடுக்கணும். இப்போ 7 இருக்குது பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுக்கணும், இங்கேருந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா 7 இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது 7.5 இன்ச் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துலேருந்து தான் எடுக்கணும். இப்போது எந்த பார்த்திங்கன்னா 9.5 இன்ச். ஸோ நான் இங்கே 3 இன்ச்சை வந்து என்னோடய ஃபுல் ஷோல்டர்லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட ரெடி ஷோல்டர் எவ்வளோன்னு பார்த்து, நெக் டீப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம ஃபுல் ஷோல்டர்லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 14 இன்ச். அதில் நான் 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இங்கே 11 இன்ச் கிடைக்கும். ஸோ அதோட ஹாஃப் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இங்கே 5.5 இன்ச் கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம 5.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த லைனை வந்து தொடணும். ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். இப்போது அதே சேம் மெஷர்மெண்ட் நம்ம இங்கேயுமே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த லைனோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெஷரிங் டேப்பை வச்சுட்டு இந்த மாதிரி பாதியாக ஃபோல்டு பண்ணி மிடில் பாயிண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட செஸ்ட் 40 இன்ச்சுக்கு கீழே இருந்தால் இங்கே நீங்கள் 0.75 இன்ச் ப்ளஸ் 1 லைனில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுவே 40 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் 1 இன்ச் ப்ளஸ் 1 லைன் இல்லைன்னா 2 லைனில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய செஸ்ட் 36 இன்ச். ஸோ இங்கே நான் வந்து 0.75 இன்ச் ப்ளஸ் 1 லைனில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இதெல்லாம் சேர்த்து ஒரு கர்வ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கூட மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணி எவ்வளோ வருதோ அதே நம்ம இங்கே மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து நம்மளோட பேக் நெக் டீப் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். பேக் நெக் டீப் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச். அது இந்த ஆர்ம் ரவுண்ட் லைனோட கீழே வருது. அப்படி கீழே வருதுன்னா இங்கே நீங்கள் வந்து 0.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய ரெடி ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச். அதில் 1 இன்ச் ஆட் பண்ணி 3.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த பார்ட்டை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இது இப்போது நோ யூஸ். இப்போ நம்ம இந்த பேக் பார்ட்டை வந்து சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ சேம் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். ஃபுல் ஷோல்டர் 14 இன்ச், அதோட பாதியாக எடுத்துட்டு நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் இங்கேருந்து 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சேம் தான். இப்போ நம்ம கீழே 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா 6.5 இன்ச். ஸோ 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஸ்ட் மார்க் பண்ணலாம். என்னோடய செஸ்ட் பார்த்திங்கன்னா 36 இன்ச். அதில் வந்து 1.5 இன்ச் லூசிங் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் சேம். ஸோ எனக்கு இங்கே 37.5 இன்ச் கிடைக்குது. அதை நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறேன். எனக்கு இங்கே 9.3 இன்ச் கிடைக்குது. ஸோ இப்போது நான் இங்கே 9.35 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே நான் 9.3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இந்த சார்ட்டை வந்து கவனமாக பாருங்கள். என்னோடய ரெடி ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச். என்னோடய ஃப்ரண்ட் நெக் டீப் பார்த்திங்கன்னா 7 இன்ச். ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கே வரும். ஸோ இப்போது நான் வந்து என்னோடய ஃபுல் ஷோல்டர்லேருந்து 2 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ 7 வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் வந்து இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இப்போது 6.5 இன்ச் வருதுன்னா நீங்கள் இதிலேருந்து தான் எடுக்கணும். உங்களோட மெஷர்மெண்ட் எதில் வருதுன்னு பார்த்து அந்த நம்பரை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 14 இன்ச். அதில் வந்து 2 இன்ச் நான் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே 12 இன்ச் கிடைக்குது. ஸோ அதை நான் வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணுறேன். எனக்கு இங்கே 6 இன்ச் கிடைக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து 6 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த லைனை வந்து இப்படி தொடணும். அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணுங்கள். அதே மெஷர்மெண்ட் நம்ம இங்கேயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த லைனோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே 0.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். .25 இன்ச். உங்களோட செஸ்ட் 40 இன்ச்சுக்கு கீழே இருந்தால் 0.75 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுங்கள். இதுவே 40 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுங்கள். என்னோடய செஸ்ட் பார்த்திங்கன்னா 36 இன்ச். ஸோ இங்கே நான் வந்து 0.75 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இங்கே வந்து ஒரு கர்வ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை வச்சு கூட ட்ரா பண்ணலாம். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் ஓட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட் நெக் டீப்பை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 7 இன்ச். 7 இன்ச்சில் வந்து இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 10 இன்ச். அதில் ஒரு ½ இன்ச் ஆட் பண்ணி 10.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஃபுல் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல் லென்த் பார்த்திங்கன்னா 14 இன்ச். அதில் 1 இன்ச் ஆட் பண்ணி 15 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ கேப் வருதுன்னு மெஷர் பண்ணிவிட்டு அதே இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம்.
இப்போது நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே சைடில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது உங்களோட ஃப்ரண்ட் நெக் டீப் பார்த்திங்கன்னா இந்த லைனை விட கீழே வருது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து 0.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த பாயிண்ட்டோட மேலே வருதுன்னா இங்கே நீங்கள் வந்து 0.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணாதீங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய லைன் வந்து கீழே வருது. ஸோ இங்கே நான் வந்து 0.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது 0.25 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ரெடி ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச், அதில் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணி 3.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த பாயிண்டில் இருந்து 0.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் தான். ஸோ இப்போது நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த பார்ட்டை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணலாம். எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதே மெஷர்மெண்ட் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் ஹார்ட் நெக் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். என்னோட அபெக்ஸ் டு அபெக்ஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 7 இன்ச். அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து 3.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 3 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வேஸ்ட் டாட்டை வந்து மார்க் பண்ணலாம். அதோட சார்ட் தான் இது. என்னோடய செஸ்ட் பார்த்திங்கன்னா 36 இன்ச். ஸோ இப்போது நான் இங்கே வந்து 3 இன்ச் வந்து வேஸ்ட் டாட்டா வந்து எடுக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து இந்த பாயிண்ட்லேருந்து 3 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த லைனோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் இங்கேருந்து இங்கே வந்து மிடில் பாயிண்டில் மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் இங்கேருந்து இங்கே மிடில் பாயிண்டில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே 0.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சின்னதாக கர்வ் லைன் கொடுத்துக்கலாம். இந்த கேப் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 லைன் தான் இருக்கணும். இவ்வளோ தான் கேப்பே இருக்கணும். இப்போ நம்ம வேஸ்ட் மார்க் பண்ணலாம். வேஸ்ட் பார்த்திங்கன்னா 28 இன்ச். அதை நான் 4ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு 7 கிடைக்கும். 7ல் வந்து நான் வந்து 3 இன்ச் ஆட் பண்ணுறேன். அதாவது நம்மளோட டாட். ஸோ நான் வந்து இங்கே வந்து 10 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு
ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த லைனை வந்து மெஷர் பண்ணலாம், எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் கிடைக்குது. ஸோ இந்த 4.5 இன்ச் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் கர்வ் லைன் கொடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கேப்பை வந்து மெஷர் பண்ணலாம். எனக்கு வந்து 1/2 இன்ச் ப்ளஸ் 1 லைன் அவ்வளோ கிடைக்குது. அதே மெஷர்மெண்ட் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம், இங்கே மார்க் பண்ணிக்கலாம், அண்ட் அதோட டபுள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து 1/2 இன்ச் ப்ளஸ் 1 லைனில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மறுபடியும் 1/2 இன்ச் ப்ளஸ் 1 லைன் இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இதோட டபுள் பார்த்திங்கன்னா இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் ப்ளஸ் 1 லைனோட டபுள் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச். ஸோ இங்கே நான் வந்து 1.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது என்னோடய வேஸ்ட் டாட் பார்த்திங்கன்னா 3 இன்ச். அதோட 2ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு வந்து 1.5 இன்ச் கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம இந்த ஆர்ம் ரவுண்டோட லைன் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து 1.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கர்வ் லைனில் தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். இந்த கர்வ் லைனில் எங்கே அந்த மெஷர்மெண்ட் வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் டாட் பார்த்திங்கன்னா 3 இன்ச். அதை 2ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு வந்து 1.5 இன்ச் கிடைக்கும். ஸோ அதைத்தான் நான் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது அதோட ஹாஃப் எடுத்துக்கலாம். அதோட ஹாஃப் எடுத்தால் நம்மளுக்கு வந்து 0.75 இன்ச் கிடைக்கும். அதை நான் இங்கே வந்து 2 சைட்லேயுமே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட வேஸ்ட் டாட்டோட ஹாஃப். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த லைனை வந்து மெஷர் பண்ணலாம். எனக்கு இங்கே வந்து 6 இன்ச் கிடைக்குது. ஸோ அதே மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த லைன்லேயுமே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 டாட்ஸுமே ஜாயின் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேலோட எண்டு பார்த்திங்கன்னா இந்த லைன் கூட கரெக்டாக மேட்ச் ஆகணும். அந்த லைன் எப்படி போதோ அது மேலே கரெக்டாக வைங்க. இப்போது இங்கே நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லைன் க்ராஸாக போனால் பரவாயில்ல, அது போகட்டும். பட் இங்கே பார்த்திங்கன்னா லைன் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து லைன் ட்ரா பண்ணலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இதுவும் வந்து ஈக்குவலாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும்.
இங்கே லைன் வந்து கொஞ்சம் க்ராஸாக போயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, பட் அங்கே வந்து நல்லா கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இங்கே வந்து ஷேப் கொடுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த லைனை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைனோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே 0.25 இன்ச் ப்ளஸ் 1 லைனில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். (0.25 inch plus 1 line). இப்போ நம்ம இந்த டாட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு கர்வ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கூட ட்ரா பண்ணலாம்.
இப்போது இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் பார்ட் எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 லைனில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 1 லைன். ஜஸ்ட் இவ்வளோ தான் மார்க் அங்கே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை இப்படி எடுத்துட்டு ப்ராப்பராக அந்த பாயிண்ட் மேலே வச்சுட்டு 2 லைனுமே ப்ராப்பராக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 2 லைனுமே கரெக்டாக இப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணலாம் எவ்வளோ வருதுன்னு. ஸோ அதே மெஷர்மெண்ட் நம்ம வந்து இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு லைன் இல்லை 2 லைன் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட மார்க் பண்ணிக்கலாம். பட் இங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மெஷர்மெண்ட் தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து நம்மளோட பேக் நெக் டிப் வந்து மார்க் பண்ணலாம். அதாவது 9.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணலாம் எவ்வளோ வருதுன்னு. அதே மெஷர்மெண்ட் நம்ம வந்து இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து ரவுண்ட் நெக் ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவை மெஷர் பண்ணலாம். அதுக்கு இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் கேப் விட்டுட்டு மெஷர் பண்ணுங்கள்.
இங்கே நம்ம வந்து ½ இன்ச்சில் வந்து ஸ்டிச்சிங்கில் போயிடும். ஸோ இங்கே நம்ம வந்து ½ இன்ச்சில் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ ½ இன்ச் மைனஸ் பண்ணால் எனக்கு இங்கே வந்து 10.25 இன்ச் கிடைக்கும். இப்போது இதே ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்குமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னோட ஃபுல் ஸ்லீவ் லென்த் பார்த்திங்கன்னா 10 இன்ச். அதில் 1 இன்ச் ஆட் பண்ணி நான் 11 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுதான் ஸ்லீவ் டவுனோட சார்ட். என்னோட செஸ்ட் பார்த்திங்கன்னா 36 இன்ச். ஸோ இங்கே நான் வந்து 3.5 இன்ச் வந்து ஸ்லீவ் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே இருந்து நான் வந்து 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறேன். இங்கே நம்ம 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் ஸ்லீவோட லென்த் பார்த்திங்கன்னா 10.25 இன்ச். அதுலேருந்து நான் வந்து 1.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நான் வந்து 8.75 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 0.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இங்கே வந்து ஸ்லீவோட ஷேப் கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ½ இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லீவோட ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த ஸ்லீவோட மெஷர் பண்ணலாம். ஒரு ½ இன்ச் கேப் விட்டுட்டு மெஷர் பண்ணுங்கள். பேக்கோட லென்த் பார்த்திங்கன்னா 10.25 இன்ச். ஸோ இங்கே நம்ம வந்து மெஷர் பண்ணிவிட்டு 10.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே ஃப்ரண்ட்டுக்குமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டுது பார்த்திங்கன்னா 9.25 இன்ச். ஸோ ஃப்ரண்ட்டுதும் மெஷர் பண்ணிவிட்டு 9.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த 2 பாயிண்ட்டோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய ஆர்ம் அரவுண்ட் பார்த்திங்கன்னா 9 இன்ச். ஸோ அதோட ½ பார்த்திங்கன்னா 4.5 இன்ச். இங்கே 4.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இந்த மிடில் பாயிண்ட்லேருந்து
1.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணலாம். இப்போது நம்மளோட ஸ்லீவ், பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூஸ் பேப்பர் கட்டிங் கூட ரெடி. ஸோ இதை நம்ம வந்து லைனிங் மேலே வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைனிங்கை வந்து ப்ராப்பராக அயர்ன் பண்ணணும். அயர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் இங்கே வந்து டிரெக்டாகவே ஹூக்குக்கான ஃபேப்ரிக் வந்து நான் வந்து இங்கேருந்து எடுத்திருக்கேன். அப்படி நீங்கள் செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சில் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சுக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைட் மேலே தான் நான் வந்து இந்த லைனிங் வச்சுருக்கேன். இப்போது நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்ட அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு சின்ன சின்னதாக கட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனிங்கை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த லைனிங்க்கு மேலேயே இன்னும் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இங்கே மேலேயும் கொடுத்துக்கலாம், இங்கே கீழேயுமே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அயர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைட் மேலே தான் நான் வந்து இந்த லைனிங் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்ட அப்புறம் லைனிங் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு லைனிங்க்கு மேலேயே இன்னும் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே ஒரு சின்ன சின்னதாக கட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த லைனிங்கை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இங்கே சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைட் மேலே தான் நான் வந்து லைனிங் வச்சுருக்கேன். இப்போது நம்ம இங்கே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லைனிங்கை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு லைனிங்க்கு மேலேயே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போது எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைட் மேலே தான் நான் வந்து லைனிங் வச்சுருக்கேன். ஏன்னா இதை நம்ம வந்து திருப்ப போகிறது கிடையாது. ஸோ இப்போது நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட அட்டாச் பண்ணி ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணக்கப்புறம் இங்கே நம்ம வந்து ஒரு சின்ன சின்னதாக கட்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே நான் வந்து ஒரு 2 இன்ச்சில் வந்து லைனிங் எடுத்துக்கிறேன். அதை நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதை இங்கே நம்ம வந்து வச்சுட்டு இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த லைனிங்க்கு மேலேயே இன்னும் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட பேக் பார்ட். நான் இங்கே வந்து 2 இன்ச் எடுத்திருந்தேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு காமிச்சப்போ. ஸோ அதை நான் வந்து இங்கே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். அப்புறம் மறுபடியும் இன்னும் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இங்கே தான் நம்ம வந்து ஹூக்கை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு இதோட மிடில் பாயிண்டில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து இந்த ஸ்லீவை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட் எது பேக் பார்ட் எதுன்னு ப்ராப்பராக பார்த்துட்டு இந்த மாதிரி மறுபடியும் ஃபோல்டு பண்ணி இதோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டக்கப்புறம் 2 மிடில் பாயிண்ட்டோட வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அழகான பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. அந்த ஃபிட்டை பார்க்க ஐ மீன் லவ் வித் திஸ். ரொம்ப அழகாக என் பாடியில் உட்காந்துருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ புரியலன்னா நீங்கள் ஒரு 2-3 தடவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸ்லீவும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக என் கையில் உட்காந்துருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து காமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ குட் டே. பாய் பாய்.